வெரி மச் நீடட் டாபிக் இது. ஏன்னா பர்சனலாக என்கிட்ட 7 பசங்க இருக்கிறாங்க இந்த அடிக்ஷனுக்கு மட்டுமே. இந்த 7 பேருமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா உங்களுக்கு வந்த ஒரு பழக்கம் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. அதாவது என் ஃப்ரெண்டு இது யூஸ் பண்ணுறாங்க, அவங்க வந்துட்டு இது 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 சாப்பிடு, அதாவது இந்த புளிப்பா, அதுதான் வந்து ஸ்டார்டிங். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சூஸ் பண்ணணும், ஃப்ரெண்டுனா வந்து எப்படி இருக்கணும், அவங்க ஃப்ரெண்டு சொன்னால் கேட்குறாங்க, ஏன் அப்பா அம்மா சொன்னால் கேட்குறது இல்லை? ஏன்னா அந்த வேவ் லென்த் நம்ம எப்படி இந்த பியூபர்ட்டி செக்ஷுவல் எஜுகேஷன்லாம் வந்து எஜுகேட் பண்ண ஆரம்பிக்கணும்னு சொல்கிறோமோ, அடிக்ஷனோட எஜுகேஷன் இட்ஸ் வெரி மச் நீடடாக இருக்குது. குறிப்பாக முக்கியமான ஒரு ரீசன் அவங்க என்ன சொல்கிறதுன்னா, எனக்கு வீட்டில் பிரச்சனை இருக்குது, எங்கள் அப்பா அம்மாட்டே பிரச்சனை இருக்குது. நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கோ, ஒரு 8 வயசு 7 வயசு பிள்ளைங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கும். நான் காலையில் 7 மணிக்கு எழுந்திரிக்கணும், ஹோம்ஒர்க் முடிக்கணும். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்க்கு என்ன பண்ணணுன்றது தான் நம்ம வந்து பேரண்ட்ஸ் எஜுகேட் பண்ணணும். குட் ஹேபிட்ஸ்னு அடிக்ஷன் தானே, பேட் அடிக்ஷனை நீ எப்படி குட் அடிக்ஷனாக மாற்ற போகிறேன்? எல்லாருமே வந்துட்டு ஒரு பேட் ஃப்ரெண்டை க்ராஸ் பண்ணி தான் வந்திருப்போம். எல்லா ஹியூமன் பீங்ஸையும் க்ராஸ் பண்ணி தான் வந்திருப்போம். நான் இது தெரியாமல் நான் சாப்பிட்டுட்டேம்மா, இது என்னது, இது என்ன ஆகுது, இல்லை எனக்கு இது இப்படி பண்ணுச்சுன்னு சொல்கிற அளவுக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும். அது வீட்லேயுமே வந்துட்டு பேரண்ட்ஸ் வந்து நான் எங்களுக்கு தெரியவே தெரியாது, என் குழந்தை தூங்கிட்ட அப்புறம் தான் நான் வந்துட்டு ஸ்மோக் பண்ணுவேன், என் குழந்தை தூங்கிட்ட அப்புறம் தான் ஆல்கஹால் பண்ணணும். உங்களால் உங்களோட குழந்தை வந்து உங்களை கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணியா? ஒரு பையன் வந்து நான் வந்து இப்போ ஸ்மோக் பண்ணிட்டேமா, அவன் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணால் நான் ஸ்மோக் பண்ணிட்டேன்னா எத்தனை பேரண்ட்ஸ் அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க? ஹலோ மேம். ஹாய், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். பேரண்ட்ஸ் முக்கியமாக சந்திக்கக்கூடிய பெரிய பிரச்சனை வந்து இந்த அடோலசன்ஸ் ஏஜில் வந்து குழந்தைங்களை வந்து வளர்க்குறது. ஒரு வயசு 2 வயசில் இருக்கிறது கூட ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிடுறாங்க பேரண்ட்டாக சேர்ந்து. அடோலசன்ட் ஏஜ் வரும்போது அவங்க ஏன்னா மென்டலியாக இவங்களும் அந்த குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி இவங்க யோசிக்க வேண்டியது இருக்குது. ஸோ இந்த அடோலசன்ட் ஏஜில் அவங்க வந்து முக்கியமான இஷ்யூவாக நம்ம பார்க்குறது வந்து இந்த அடிக்ஷன். ஏதோ ஒரு பழக்கத்துக்கு வந்து பசங்க வந்து அடிக்ட் ஆகிடுறாங்க. அதாவது வந்து ஆல்கஹாலாக இருக்கட்டும், இல்லை சிகரெட்ஸாக இருக்கட்டும், இல்லை வேறு மாதிரி எனி ட்ரக்ஸாக இருக்கட்டும். இந்த ட்ரக் அடிக்ஷன்ஸ் அதில் வந்து இந்த பசங்க போய் அதுக்கு யூஸ் டு ஆகிட்டாங்க அப்படின்னா, முதல்ல பேரண்ட்டை வந்து அதுக்குள்ளே பசங்களை போகாமல் எப்படி தடுக்கிறது, அதை பற்றி பேசுவோம் மேடம். ஸோ அடலசன்ட் ஏஜ் அதுதான் வந்து ஒரு டஃப்பான பீரியட்னு எல்லா பேரண்ட்ஸுமே நினச்சிட்ருக்கோம். பட் அடலசன்ட் ஏஜை விட வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் டீனேஜ், அதை விட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீ டீன் நம்ம சொல்லுவோம், 8 இயர்ஸ்லேருந்து 13 இயர்ஸ் வரைக்கும். அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப டஃப்பான பீரியட். ப்ரிப்பரேஷன் நீங்கள் வெரி மச் நீடட் டாபிக் இது. ஏன்னா பர்சனலாக என்கிட்ட 7 பசங்க இருக்கிறாங்க இந்த அடிக்ஷனுக்கு மட்டுமே. இப்போ 7 பசங்க அண்ட் இந்த மந்த்துக்கு மட்டுமே எனக்கு 7 பசங்க கவுன்சிலிங்க்கு பேரண்ட்ஸ் கூப்பிட்டு வந்தது. 7 பேருமே அடிக்ஷன். ஓகே, அண்ட் ஆல் ஆர் டீன்ஸ். ஸோ ப்ரிப்பரேஷன், அதாவது நம்ம ப்ரீடீனில் போகும்போதே வந்து பார்த்தோம் அப்படின்னா வாட்ச் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த 7 பேருமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா உங்களுக்கு வந்த ஒரு பழக்கம் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. அதாவது என் ஃப்ரெண்டு இது யூஸ் பண்ணுறாங்க, இது இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்க, அவங்க வந்துட்டு இது 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 சாப்பிடு, அதாவது இந்த புளிப்பா, அதுதான் வந்து ஸ்டார்டிங். ஓகேங்களா? ஐ டோன்ட் நோ இது எப்படி ஸ்கூலில் வந்து இது ஒரு பழக்கமாக வருது. இப்போ ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துட்டு இந்த 7 பேருமே அதில் தான் உங்களோட அடிக்ஷன் ஸ்டார்ட்டே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து வெளியில் கூப்பிட்டு போகும்போது, இந்த அவுட்டிங் பசங்கள்லாம் சேர்ந்து போகும்போதே வந்துடுது. இது வந்து டீனேஜில் நடக்கிறது. பட் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது பார்க்கும்போது தே ஆர் இன் சேம் ஸ்கூல். அந்த ஒரு ப்ரீடீன்லேருந்தே அது வந்து ஆரம்பிக்குது. கரெக்டுங்களா? ஸோ கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும். இந்த ஃப்ரெண்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது பேரண்ட்ஸ் இதில் இன்னொரு தப்பு பண்ணுறது, உன் ஃப்ரெண்டு என்ன பண்ணுறான், உன் ஃப்ரெண்டு அதுவா இதுவா அப்படி கேட்கக்கூடாது. இட் ஷுட் பி வெரி கேஷுவல். அதாவது அவங்களுக்கும் தெரியாதுல்ல, இப்போ 8லேருந்து 13னா ஸ்டில் தே ஆர் கிட்ஸ் தான். நம்ம ப்ரீடீன்னு அதை டிஃபைன் பண்ணுறோம், பட் ஸ்டில் தே ஆர் கிட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சூஸ் பண்ணணும், ஃப்ரெண்டுனா வந்து எப்படி இருக்கணும் அவங்க அப்படின்ற அந்த எஜுகேஷன் இஸ் மச் நீடட். அது ஒன்று. ரெண்டாவது அப்சர்வ் பண்ணும் கிட்ஸ். இப்போ ஃப்ரெண்டு சொன்னால் கேட்குறாங்க, ஏன் அப்பா அம்மா சொன்னால் கேட்குறது இல்லை? ஏன்னா அந்த வேவ் லென்த். ஸோ என்ன மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸு சொல்லி தராங்க, இது எப்படி பேரண்ட்ஸ் தெரிஞ்சுக்க முடியும்? அவங்கக்கிட்ட உட்காந்து பேசினா தான் வந்து என்ன டாபிக் பேசுகிறாங்க என்னன்றது தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் இந்த நம்ம எப்படி இந்த பியூபர்ட்டி செக்ஷுவல் எஜுகேஷன்லாம் வந்து எஜுகேட் பண்ண ஆரம்பிக்கணும்னு சொல்கிறோமோ, அடிக்ஷனோட எஜுகேஷனுமே இப்போ வெரி மச் நீடடாக இருக்குது. அந்த டாப்பிக்கை பற்றி பெருசாக பேசுறது இல்லை யாரும், பட் ரொம்பவே அது நீடட். அப்போ அதை பற்றி பேசினா குழந்தைங்களுக்கு வந்துட்டு வேணும்னே அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போவாங்களேன்னா அப்படி கிடையாது. நம்ம சொல்லணும்ல என்ன கெடுதல் இருக்குது, நீ அதை சாப்பிட்றதுனால என்ன ஆகும்ன்ட்டு. இப்போ என்கிட்ட அது அந்த 7 பசங்களில் ஒரு பையன் வந்து ஓரளவுக்கு 50% வந்து அதுலேருந்து நான் கூப்பிட்டு வந்தேன். நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து அதுலேருந்து நம்ம கூப்பிட்டு வந்துட்டோம். அப்போ கொஸ்டின் இருக்குது, என்னோடய லிப்பு இப்படி ஆயிருக்கு, இது மாறுமா?
நான் இப்போ ஸ்மோக் பண்ணதுனால என்னோட ஆர்கன்ஸ்லாம் வந்து கருப்பாக இருக்குல்ல, இதெல்லாம் மாறி. ஸோ அந்த எஜுகேஷனே இல்லை அந்த பசங்களுக்கு, என்ன ஆகும் என்ன அப்படின்றது நம்ம சொல்ல சொல்ல தான் அந்த எஜுகேஷனே வருது அவங்களுக்கு. அண்ட் கண்டிப்பாக வந்து ஸ்கூல்ஸில் வந்து இதை பற்றி நிறைய எஜுகேஷன் வந்து கொடுக்கணும். ஏன்னா ஒரு மாசத்துல 7 பேர் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு சாதாரண விஷயம் கிடையாது. இல்லை, இதோட துவக்கம் எங்கவா இருக்கும்? இப்போ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து வரும் அப்படின்னும் போது அந்த ஃப்ரெண்டுமே ஏதோ ஒரு பேரண்ட்டோட குழந்தை தானே. ஆமா. ஸோ அப்போ அவங்க எப்படிலாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்க? வெறும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் வேற எப்படிலாம் அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்க? நான் கேட்ட வரைக்கும் ஸ்கூல் சரௌண்டிங்ல இது செல் பண்றாங்கன்றது தான் வந்துட்டு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இருக்குது. ஓகே, அதை தவிர்த்து அதாவது நம்ம செயினாக பார்க்கணும். பட் இப்போ என்கிட்ட வந்த கிட்ஸ் எல்லாமே நான் ஒரு மூவிக்கு போனேன், அங்கே என் ஃப்ரெண்டு இதை வந்து கொடுத்து சாப்பிட சொன்னாங்க. ஓகே, எப்படின்ற மாதிரி இந்த கூலிப் யூஸ் பண்ணுறது. ஸ்மோக்கிங்கை வந்து கேட்டோம் அப்படின்னா இது வந்து நம்மளோட ஜென்ரேஷன்லேருந்து இருக்க ஒரு பந்தாக்காக ஸ்டைலுக்காக ஸ்மோக் பண்ணுறது அப்படின்றது ஆரம்பிக்குது. ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தால் இப்போல்லாம் எப்படி எல்லாருக்கும் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்களா, அது மாதிரி இந்த ஸ்மோக்கிங் வந்து ஒரு பந்தாக்காக ஆரம்பிக்கிற ஒரு விஷயம். எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, இது எப்படி இந்த குழந்தைங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்க்கு வந்து நம்ம ஸ்மோக் பண்ணணும், நம்ம வந்து ஆல்கோஹால் குடிக்கணும்ன்றதெல்லாம் எப்படி தெரியல. ரொம்ப சூனா டீனேஜ் பசங்கலாம் they are having alcohol. குறிப்பாக முக்கியமான ஒரு ரீசன் அவங்க என்ன சொல்றதுன்னா, எனக்கு வீட்டில் பிரச்சனை இருக்கு, எங்க அப்பா அம்மாட்டே பிரச்சனை இருக்கு, அவங்க இந்த பிரச்சனை நான் எங்க சொல்றது, இந்த எனக்கு சோகமா இருக்கு, என்னால் தாங்க முடியல, அதனால தான் போனேன்னு ஒரு ரீசன் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதுக்கு எப்படி நம்ம சொல்யூஷன் சொல்றது? அதுதான் நான் சொல்றேன். முதல்ல வந்து இந்த வயசுல உனக்கு என்ன ஸ்ட்ரெஸ் அப்படின்னு தான் கேட்பாங்க பேரண்ட்ஸ். ஓகே, நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கோ, ஒரு 8 வயசு 7 வயசு பிள்ளைங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கும். நான் காலையில் 7 மணிக்கு எழுந்திரிக்கணும், ஹோம்ஒர்க் முடிக்கணும், நான் ஸ்கூலுக்கு போகணும், நம்ம உட்காந்து ஜாலியாக விளாடுற வயசில் நம்ம மாற்றி கிளாஸ் அனுப்பிச்சி விட்றாங்களே, ஏன்னா திஸ் இஸ் ஆல் ஸ்ட்ரெஸ் தான். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்க்கு என்ன பண்ணணுன்றது தான் நம்ம வந்து பேரண்ட்ஸ் எஜுகேட் பண்ணணும். ஆல்டர்னேட் வே. அடிக்ஷன் இஸ் நேம்டு நாட் ஒன்லி ஃபார் பேட் ஹேபிட்ஸ், குட் ஹேபிட்ஸ்மே அடிக்ஷன் தானே. ஓகே, இப்போ வந்து இப்போ என்கிட்ட வர செஷனில் நான் அந்த பேட் அடிக்ஷனை நீ எப்படி குட் அடிக்ஷனாக மாற்ற போகிற அப்படின்றது தான் என்னோட கொஸ்டினாக இருக்கும். ஓகே, புக் ரீடிங் இஸ் அண்ட் குட் அடிக்ஷன், ஓகே, பிளேயிங் இஸ் அண்ட் குட் அடிக்ஷன், ஒரு ஜேர்னலிசம் இஸ் அண்ட் குட் அடிக்ஷன். ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு இந்த வகையெல்லாம் இருக்குன்னு காட்டி கொடுக்கணும். அண்ட் இன்னொன்று நீங்கள் சொல்லும் போது இது எப்படி வருதுன்றத ஒரு ஒரு டீன் வந்து சொல்கிறாங்க, நாங்கள் ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போனோம், they were like 50 members அந்த காலேஜ்லேருந்து கிளாஸ் மெம்பர்ஸ்லேருந்து, வேறன் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸே வந்துட்டு ஆல்கஹாலை வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க, பேரண்ட்ஸே என்கரேஜ் பண்ணுறாங்க. ஒரு பார்ட்டி, பர்த்டே பார்ட்டி இன்வைட் பண்ணி பேரண்ட்ஸ்க்கு அது வேறன் அந்த பர்த்டே பார்ட்டி கண்டக்ட் பண்ணுற பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க, மிச்சம் குழந்தைங்க அண்ட் தேர் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது அந்த பேரண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸு. அங்கே எல்லா பிள்ளைங்களுக்கும் இவங்க வந்து ஆல்கோஹால் வந்துட்டு லைக் எப்படி நம்ம ஒரு நார்மலாக அந்த வாட் இஸ் தட் ஃபேண்டா அது மாதிரிலாம் நம்ம வைக்கிற மாதிரி இவங்க வந்து ட்ரிங்க்ஸ் கொடுக்குறாங்களாம். பட் வென் இது மாதிரி ஒரு டீம்ஸ் வரும்போது அந்த குழந்தைங்களுக்கு அது பழக்கப்படுத்துகிறாங்க அப்படிங்கும்போது அங்கே வந்து ஒரு 30 பசங்க அதை வந்துட்டு they are happily having it. அடுத்த ஒரு 30 பசங்க வந்து ஹெசிடேட் பண்ணுறாங்க, வீட்டில் அம்மா அப்பா ஏதாவது சொல்லுவாங்க, இல்லை இது வேணாம் அப்படின்னா போது அந்த இடத்துல வந்துட்டு அந்த வேணான்னு சொல்கிற பிள்ளைங்களை இந்த ட்ரிங்க்ஸ் குடிக்கிற பிள்ளைங்க வந்து ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அந்த இடத்துல கான்ஃபிடன்ஸ் லெவல் கம்மியாகுது அந்த குழந்தைங்களுக்கு. அப்போ நம்மள ஒதுக்கிடுவாங்களோ அப்படின்ற ஒரு இதில் வந்துட்டு இவங்களும் வந்து நம்ம குடிச்சு பார்க்கலாமே. ஓகே, ஸோ ஒன்ஸ் குடிச்சு பார்க்கலாமேன்னு வரும்போது பிடிக்காத பிள்ளைங்கள், இப்போ கவுன்சிலிங்க்கு அந்த செஷனுக்கு வர பிள்ளைங்க சொல்லுவாங்க, ஐயோ நான் குடிச்சப்பறம் எனக்கு தலைவலிச்சு தாண்டி வாந்தி எடுத்தது, இனிமேல் நான் அந்த பக்கமே போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்ற பிள்ளைங்களும் இருக்கிறாங்க. பட் வேற ஒரு சில பேருக்கு வந்துட்டு அது பிடிச்சிருக்குன்ற போது அவங்க எடுத்துக்கிறாங்களா, தட் இஸ் பிகமிங் அன் அடிக்ஷன். நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பேரண்ட்ஸ் அதை பார்க்கலாம், அதே நேரத்தில் வந்து ஸ்கூல்லேருந்து தான் ஆரம்பிக்குது, இல்லை ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து தான் ஆரம்பிக்குது அப்படின்னு நம்ம பேசும்போது டீச்சர்ஸ்க்கும் இதில் வந்து ஒரு பார்ட்டிசிபேஷன் எடுத்துக்கணும் இல்லை. ஏன்னா டீச்சர்ஸும் வந்து அவங்க பசங்களை பார்க்குறாங்க, இந்த பையன் சரியில்லை, என்னோட ஆக்டிவிட்டி சரியில்லைன்னு அவங்க மானிட்டர் பண்ணும்போது வெறும் பேரண்ட்ஸ்ட்டு போய் கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி சொல்கிறத விட டீச்சர்ஸ் என்ன மாதிரி ஆக்ஷன்ஸ் எடுக்கலாம்? டீச்சர்ஸ் ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சார், அந்த ஒரு நம்ம ஒரு பிள்ளைங்களை வந்து நம்ம மானிட்டர் பண்ணி அவங்கள மாற்றுறதே பெரிய விஷயம். டீச்சர்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஏம் பண்ண முடியாது சார் ஒரு சைல்டுன்னு. மேபி ஒரு ஜென்ரல் அவேர்னஸாக வந்து அடிக்ஷனை பற்றி கண்டிப்பாக எல்லா ஸ்கூல்லையுமே கொடுக்கணும். ஓகேங்களா, ப்ராப்பரான அதுக்கு ஒரு ரிசோர்ஸை வச்சு என்ன ஆகும். இப்போ நம்ம ஏற்கனவே எபிசோட்ஸில் பேசியிருப்போம், அதாவது குழந்தைங்களுக்கு என்ன விளைவுகள் சொல்லி நம்ம சொல்லணும். ட்ரிங்க்ஸ் நீ குடிச்சனா உனக்கு என்ன ஆகுன்றதை யூ ஷுட் எக்ஸ்பிளைன் தெம், ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணணும். கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க சார் பசங்க, அதாவது நல்ல ஸ்மோக் 40 வருஷமாக ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கவங்க நல்லா தானே இருக்கிறாங்க, நீங்கள் போய் என்ன பார்த்தீங்க அவங்களோட ஆர்கன்ஸ்குள்ளே நான் கேட்பேன். நான் ஸ்கூலில் ஒரு ஜென்ரல் அவேர்னஸாக கொண்டு வரணும். அண்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா அதெல்லாம் மட்டும்தானே சார் சொன்னோம்,
பேரண்ட்ஸுமே பண்ணிட்டு இருக்காங்க சார். வீட்ல நிறைய பேர் வீட்டில் வந்துட்டு அப்பாவும் ஸ்மோக் பண்ணுறாங்க. சில வீட்டில் அப்பாவே வாங்கிட்டு வர சொல்லுவாங்க, சிகரெட்ஸ் வாங்கிட்டு வாங்க சொல்கிறாங்க. இன்னமும் நடக்குது. அது ஆல்கஹாலும் சாப்பிட்றாங்க. அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க குழந்தைங்களுக்கு தெரியாது அப்படின்ட்டு. இப்போ ஆல்கஹால் ஒரு பேரண்ட் வந்து எடுக்கிறாங்க, ஒரு ஃபாதர் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களோட அந்த பிஹேவியரே சேஞ்சஸ் வருது. ஓகே, குழந்தை அதை அப்சர்வ் பண்ணும். அப்போ என்ன, நம்ம அப்பா நார்மலாக இருக்கும்போது ஒரு மாதிரி இருக்காங்களே, பட் இது மாதிரி வந்துட்டு ஒரு ஆல்கஹால்லாம் எடுத்துக்கிட்டா வேறு மாதிரி இருக்காங்களா, அது ஆல்கஹால்னு சொல்ல தெரியாது வேணா பசங்க, பட் அப்பாவை நோட் பண்ண ஆரம்பிப்பாங்களா எப்போ இந்த சேஞ்சஸ் வருது அப்படின்னு ஆப்வியஸாக கண்டுபிடிப்பாங்களா? ஸோ வீட்லேயுமே வந்துட்டு பேரண்ட்ஸ் வந்து எங்களுக்கு தெரியவே தெரியாது, என் குழந்தை தூங்கிட்ட அப்புறம் தான் நான் வந்துட்டு ஸ்மோக் பண்ணுவேன், என் குழந்தை தூங்கிட்ட அப்புறம் தான் ஆல்கஹால் பண்ணணும். உங்களால் உங்களோட குழந்தை வந்து உங்களை கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணி ஆகணும். இல்லை எனக்கும் இது ஒரு பாட்டில் வாங்கி கொடுன்னு எத்தனையோ குழந்தைங்க கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதை we have to educate them. சில இடங்களில் வந்து இந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் வந்து காலேஜ் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்களோட சேர்றது, அந்த மாதிரி கேட்கும். அவங்க ஏற்கனவே எக்ஸ்போஸ் ஆகிருப்பாங்க இந்த அடிக்ஷனுக்கு. அப்போ அவங்க மூலியமா வரது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும்ல. இப்போது பேரண்ட்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸை ஒரு அளவுக்கு மானிட்டர் பண்ணலாம். இந்த மாதிரியான வெளியே போய் பழக்கம் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்படி அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம்? ஏன்னா டேரெக்டாக கேட்டு இவங்க கூட போகாத, அவங்க கூட போகாத அப்படின்னு சொன்னோம்னா அவங்க ரொம்ப அஃபண்ட் தான் ஆவாங்க. ஸோ அப்போ அதை எப்படி ஃப்ரெண்ட்லியாக தெரிஞ்சுக்கிட்டு, அந்த ஃப்ரெண்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இவங்க வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு வேலை வந்து அதை கட் பண்ண முடியும்? சார், நம்ம நான் கூட சொன்னேன், மானிட்டர் பண்ணுறதுன்றது மைக்ரோ மேனேஜ்மெண்ட் கிடையாது. எந்த ஒரு கிட்ஸ்கிட்டையுமே நம்ம லெட் இட் பி, அது டீன்ஸ் இருக்கட்டும், மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணோன்னா அந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகாது. ஓகே, ஒரு கேஷுவல் டாக்ஸி நம்மக்கிட்டேருந்து ஆரம்பிக்கணும். ஓகே, நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்லேருந்து எல்லாருமே வந்துட்டு ஒரு பேட் ஃப்ரெண்டை க்ராஸ் பண்ணி தான் வந்திருப்போம். எல்லா ஹியூமன் பீங்ஸுமே க்ராஸ் பண்ணி தான் வந்திருப்போம். அதை பற்றி நம்ம பேசணும். நம்ம எப்படி ஃப்ரெண்ட்ஸை சூஸ் பண்ணுவோம்? முதல்லலாம் டைம் எடுத்துப்போம், ரைட்? ஒரு 1 month 2 months டைம் எடுத்துப்போம், மேபி 6 months கூட டைம் எடுத்துகிட்டு இம்மீடியட்டாக நம்ம பர்சனலை ஷேர் பண்ணுவோமா? உங்ககிட்ட பண்ண மாட்டோம். பட் இப்போ நான் அப்சர்வ் பண்ணுற ஒரு காமனான விஷயம் என்னென்னா, ஒரு வாரம் பழகுறாங்க, இம்மீடியட்டாக இந்த செகண்ட் வீக் ரொம்ப க்ளோஸ் ஆகிடுறாங்க. ஓகே, அது வந்து நம்ம எப்படி ரொம்ப சோஷியலைஸ்டாக இருக்கிறோன்ற ஒரு ஃபீலில் இருக்கிறாங்க அந்த கிட்ஸ். பட் அது வந்து இட் இஸ் நாட் குட். ஓகே, நீ முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்புறம் என்ன ஆகுது, அந்த 2 weeksக்குள்ளே க்ளோஸ் ஆகிடுறாங்களா, 6 மாதம் கழித்து கவுன்சிலிங் வருவாங்க. இது மாதிரி என்னோடய ஃப்ரெண்டால் நான் இப்படி அஃபெக்ட் ஆனேன், தட் இஸ் நாட் ஓன்லி ட்ரக்ஸ். அவங்க மட்டும் என்னை விட்டுட்டு போனாங்க, என்னை இக்னோர் பண்ணுறாங்க, என்னை சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க, பின்னாடி போய் பேசுகிறாங்கன்ற மாதிரி அதுக்கும் கவுன்சிலிங் வராங்க கிட்ஸ். இப்போ எதனால் இது நடக்குதுன்னா, அந்த ஒரு வேவ் ஃப்ரெண்ட்ஸ்னால் யார்? நம்ம இப்போ எப்படி இருக்கிறோமோ அப்படியே நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கிறதான் ஃப்ரெண்ட்ஸு. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இன்றைக்கி நிறைய கிட்ஸுக்கு இல்லவே இல்லை. ஓகே, அதாவது ஃப்ரெண்டுனா நம்ம ஜாலியாக போகிறோம், தியேட்டருக்கு போகிறோம், பாப்கார்ன் சாப்பிட்றோம், ஃபன் பண்ணுறோம், கிண்டில் பண்ணுறோம், வந்துட்டுருக்கோம் அப்படின்றது நோ, இட் இஸ் நாட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ வந்து இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ் ஆன ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நிறைய தான் இருக்குது. அண்ட் வி கேனாட் ஸ்டாப் தட். அப்போ நம்ம வந்து பேசுகிறதுல தான் சார் இருக்குது. நான் அப்படி தான் நம்ம எபிசோட் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ வந்து ஒரு டெய்லியுமே அந்த ஹேபிட், இந்த ப்ரீடீன்லேருந்து டெய்லி ஹேபிட் கொண்டு வரணும். ஓகே, நாளைக்கு வந்து ஒரு தப்பான ஹேபிட்டை வந்து குழந்தைங்களுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, அம்மா எனக்கு இது இன்ட்ரடியூஸ் பண்ணா, நான் இது தெரியாமல் நான் சாப்பிட்டுட்டேம்மா, இது என்னது, இது என்ன ஆகுது, இல்லை எனக்கு இது இப்படி பண்ணுச்சுன்னு சொல்கிற அளவுக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும். எத்தனை பேரண்ட்ஸ் அந்த ஸ்பேஸ் கொடுக்குறாங்க? இப்போ ஒரு பையன் வந்து நான் வந்து இப்போ ஸ்மோக் பண்ணிட்டேம்மா, அவன் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணால் நான் ஸ்மோக் பண்ணிட்டேன்னா எத்தனை பேரண்ட்ஸ் அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க? எப்படி பண்ணிப்பாங்கன்னு தெரியும். கோவலாம் போடுவாங்க, நம்ம அடிப்பாங்க அப்படின்றத தோணுது. அம்மா வந்து அதை கோவப்பட மாட்டாங்கன்றது யாருக்குமே இருக்காது. ஆமாம், இது ஒரு வகையானது. ரெண்டாவது, அப்படி கோவப்பட்டாலும் அம்மா வந்து நம்மளை புரிஞ்சுப்பாங்க, அப்பா நம்மளை புரிஞ்சுப்பாங்க, நம்ம கூட இருப்பாங்க, நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, நம்மளை வந்து ஒதுக்கி வச்சிட மாட்டாங்க கெட்ட பையன்ற மாதிரி அதுவும் இருக்குது ரெண்டாவது வகை. ஸோ இதுலேயே வந்து இப்போது ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து அந்த பையன் சொல்லலை, இவன் ஸ்மோக் பண்ணிட்டான்னு பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருச்சு, அவங்களும் பார்த்துட்டாங்க, பேரண்ட்ஸ் பார்த்ததையும் பையன் பார்த்துட்டான், இல்லை அப்பா அம்மாவுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறது அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு, பேக்லேருந்து எடுத்துட்டாங்க, எதுவும் எடுத்துட்டாங்கன்னா பேரண்ட்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணணும்? எடுத்தோடனே அவனை அடிக்கிறதோ அப்யூஸ் பண்ணுறதோ பண்ணும்போது அவன் வந்து அடுத்த வாட்டி நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது கூட வந்து மறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல சார்? கண்டிப்பாக அந்த இடத்துல வந்துட்டு இம்மீடியட் ரியாக்ஷன்றது எடுத்துக்கவே கூடாது. இப்போ என்கிட்ட வர பேரண்ட்ஸ்ட்டு நான் தான் சொல்லுவேன், ஓகே யூ டேக் சம் டைம், நீங்கள் உங்கள் மைண்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. எல்லாருமே இதை வந்து க்ராஸ் பண்ணி தான் வந்திருப்பாங்க. ஓகே,
ஸோ நீங்கள் உங்களோட பெர்ஸ்பெக்டிவில் நீங்கள் ஸ்கூலில் இருக்கும்போது எப்படி இருந்தீங்க, எப்படி வந்து இந்த பழக்கத்தில் இருந்தெல்லாம் வந்தீங்க? இப்போ கேர்ள் சைல்டுக்கு ஒரு விதமான ஃப்ரெண்ட்ஷிப்பால் க்ரியேட் ஆகிறது இல்லை பியர்ஸால் வருதுன்னா பசங்களுக்கு வேறு மாதிரியான இது இருக்கும். ஸோ அது மாதிரி யோசிக்கணும். நீங்கள் முதல்ல மைண்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அண்ட் அடிக்கடி நான் சொல்கிற ஒரு விஷயம், இதெல்லாம் பண்ணதுனாலே அந்த பர்டிகுலர் சைல்டு வந்து உங்கள் பிள்ளை இல்லைன்றது ஆகாது. ரெண்டாவது, கெட்ட பசங்களும் கிடையாது. நம்ம சொசைட்டியில் ஒதுக்கியும் வைக்கக்கூடாது அவங்கள. ஓகேங்களா? இது எல்லாம் கிராஸ் சம்ஹவ் தே ஆர் யூஸ் டு இட், வந்துருச்சு அது. அப்போ அதுலேருந்து எப்படி நம்ம கொண்டு வர முடியும் அதுதான் நம்ம யோசிக்கணுமே தவிர்த்து அவனை அடித்து அவனை திட்டி ரூம்குள்ளே பூட்டி வச்சு வந்து உனக்கு 1 ரூபா கூட நான் கொடுக்க மாட்டேன்னு வைக்கும் போது தான் அந்த குழந்தைக்கு அடுத்தது அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் நம்ம காசு எடுக்கணும்னு தோணும். பர்டிகுலராக நான் கேட்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போ அவங்க பார்த்துட்டாங்க, அவனுக்கு தெரிஞ்சிச்சு அம்மா அப்பா நம்ம யூஸ் பண்ணுறது தெரிஞ்சிச்சு அப்படின்னு, அவன் நெக்ஸ்ட் டைம் இதை வந்து தொடாமல் இருக்கிறதுக்கு என்ன பர்டிகுலர் ஆக்ஷன் அவர் எப்படி அவங்க ரியாக்ட் பண்ணணும்? லைக் அம்மா அப்பா அன்றைக்கி அப்படி நம்ம நடந்துட்டாங்கல்ல, இனிமேல் நம்ம அதை போகக்கூடாதுன்னு எந்த ஒரு ஸ்டேஜ் எப்படி நடந்துக்கிட்டால் அந்த பசங்க அப்படி போகாமல் இருப்பாங்க? போகாமல் இருக்கவே மாட்டாங்க சார். நாட் ஹேப்பன். என்ன நடந்தாலும் வந்து தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் அடிக்ஷன், ரைட்? அதாவது ஒரு கிட் இப்போ வந்து நான் ஒரு நாளைக்கு ஒரு 4 டைம்ஸ் ஸ்மோக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வர கிட்ட மேபி ஆஃப்டர் 4 செஷன்ஸ் ஐ ஹவ் ரெடியூஸ்ட் இட் டு 2. ஓகே, ஒரு நாளைக்கு 2ன்றதை நான் குறைச்சிருக்கேன். we cannot do it. அதாவது டே 1லேயே அந்த பேரண்ட் கண்டுபிடிச்சிடுறாங்க அப்படின்னா ஃபைன், குட், ஓகே, மாற்றிடலாம். ஒரு 1 வீக்கில் கூட நம்ம மாற்றிடலாம். ஏன்னா நேற்று தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, சம்மோ வி கேன் அந்த எக்ஸ்பிளைன் பண்ணலாம், அது எல்லாமே நம்ம பேசலாம். பட் அதுவுமே இட் டிபெண்ட்ஸ் ஆன் இஸ் ஃப்ரெண்ட்ஸ். அப்பா அம்மாலாம் அப்படி தான்டா சொல்லுவாங்க, நீ வாடா மச்சான் நம்ம போயிட்டு பண்ணலாம், தம் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா அகெயின் ஹில் கோ, ரைட்? ஸோ வந்து நீ அடிக்காத பண்ணாதன்னு சொல்கிறதோட ஸ்டாப் பண்ணக்கூடாது. நீங்கள் டே 1ல் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இமீடியட்டாக நம்ம பேசி தான் ஆகணும் அந்த இடத்துல. ஃப்ரெண்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஸோ இப்போ ஃப்ரெண்ட்ஸை வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு, நீ வீட்டுக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யார் எல்லாரும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கான ஸ்டெப்ஸ் நம்ம எடுக்கணும். டெஃபினட்டாக. பட் அதே மாதிரி நம்ம பசங்க மற்றவங்க வீட்டுக்கு போகும்போது அங்கே போய் என்ன பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது. யார் வீட்டுக்கு போகிறாங்க, என்ன பண்ணுறாங்க, நைட் ஸ்டே பண்ணுறாங்க அப்படின்னும் போது இந்த மாதிரியான ஃபாலோஅப்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? அது ஃப்ரெண்ட்ஸை கண்டிப்பாக நம்ம இன்வைட் பண்ணணும். பிகாஸ் பேரண்ட்ஸாக நம்ம அப்சர்வ் பண்ணணும் ஹவு த அதர் கிட்ஸ் ஆர். அதே மாதிரி நம்ம கிட்ஸு வெளியில் போகிறதையும் நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியாது. பட் நைட் ஸ்டேன்னு ஒரு விஷயம் சொன்னீங்க பார்த்தீங்களா, இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஈச் ஃபேமிலி அண்ட் த கிட். ஓகே, இப்போ வந்து எங்கள் வீட்டில் வந்து வாட் எவர் த ரீசன் இஸ் நைட் ஸ்டே அலோடே கிடையாதுப்பா. நீ எவ்வளோ 9 மணி வரைக்கும் வேணாலும் விளாடு. ஓகே, நாங்கள் வந்து உனக்கு கூப்பிட்டு வந்துடுவோம்னா மேக் இட் அஸ் அ ரூல். ஓகே, அதாவது அவங்க அப்பா அம்மா அலோவ் பண்ணுறாங்க, தட் இஸ் தேர் ஃபேமிலி, அவங்க அப்பா அம்மா அலோவ் பண்ணுறாங்க, அதுக்காக நாங்கள் அலோவ் பண்ணணுங்கிற இதுக்கு தான் நான் சொல்வேன். செல்லம் அடிக்கக்கூடாது, திட்டக்கூடாது, எப்போ பார்த்தாலும் செல்லம் கொடுக்கணுன்றதை நம்ம சொல்கிறதே கிடையாது. உங்களுக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி செட் தட் பவுண்ட்ரிஸ் அண்ட் ரூல்ஸ் ஃப்ரம் த டே 1. ஓகே, நீங்கள் வந்து ஒரு 10 வருஷமாக வந்து நைட் ஸ்டேக்கு எல்லாத்துக்கும் அலோவ் பண்ணிவிட்டு பையன் இது மாதிரி ஏதோ பிஹேவியர் மாறுதுன்னு நீங்கள் ஸ்டாப் பண்ணிங்கன்னா எந்த குழந்தை அந்த இடத்துல லிசன் பண்ணும்? ஸோ இப்போது சில பசங்களுக்கு என்னவா இருக்குன்னா, ஃப்ரெண்ட்ஸ் கேங் இருக்காங்க, நான் அது யூஸ் பண்ணாதனால என்னை வந்து ஒமிட் பண்ணிட்டாங்க, என்னை அந்த கேங்லேருந்து வெளியே அனுப்பிச்சிட்டாங்க, அவர் எனக்கு கூட சேர்ந்துக்க மாட்டேங்கிறேன். அப்போ நான் அதை யூஸ் பண்ணால் தான் அந்த கேங்கில் என்ன சேர்த்துப்பாங்க. அந்த கேங்கில் இருந்தால் தான் எனக்கு ஒரு ஹீரோயிசம் இருக்குது, எனக்கு ஒரு கெத்து இருக்குது. அவங்க கூட சேராமல் மற்ற பசங்களோட சேர்ந்தால் நான் வந்து கொஞ்சம் இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணுறேன், என்னை வந்து சூப்பராக பார்த்துக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு மொக்கன்னு சொல்கிறாங்க, இதை யூஸ் பண்ணால் தான் கெத்துன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஹீரோயிசம் வருது இல்லையா? அப்போது அந்த மாதிரி பசங்க சொல்லும் போது நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? அதுதான் முக்கால்வாசி பசங்க வந்து அதே தான் சார் ரீசன் சொல்லுவாங்க. எதனால் இங்கே நடக்குதுன்னா கான்ஃபிடென்ஸ் லெவல் இல்லை, அந்த பிள்ளைக்கு கான்ஃபிடென்ஸ் லெவல் இருந்திருக்காது, அண்ட் சக்ஸஸை பார்த்துருக்க மாட்டாங்க மோஸ்ட் ஆஃப். ஓகே, நிறைய ஃபெயிலியர்ஸை பார்த்துருப்பாங்க, அப்போ தான் அது மாதிரி இருக்கும். அண்ட் த தேர்ட் ஒன் இஸ் செல்ஃப் லவ். அதாவது தன்னை நான் இப்படி தான், ஓகே, என் கண் இப்படி தான், என் மூக்கு இப்படி தான், எனக்கு இவ்வளோ தான் வரும், எனக்கு நான் இவ்வளோ தான் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவேன், இப்படி தான்ன்ற அந்த அக்செப்டன்ஸ், செல்ஃப் அக்செப்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது இல்லாமல் இருக்கும் அந்த குழந்தைங்களுக்கு. ஸோ அதனால தான் வந்துட்டு இதெல்லாம் ஒரு ரீசனாக எடுத்துகிட்டு அதை சொல்லுவாங்க. ஸோ நான் இது எல்லாமே முதல்ல நம்ம கொண்டு வரணும் அந்த குழந்தை. ஸோ அப்போது டீச்சர்ஸாக இருக்கட்டும், இல்லை பேரண்ட்ஸாக இருக்கட்டும், நிறைய இடங்களில் வந்து பசங்களை வந்து டிமோட்டிவேட் பண்ணுவாங்க. அதாவது நீ எதுவுமே ஜெயிக்கல, நீ ஃபெயில் ஆகிட்ட, நீ ஏன் குட்டாக இருக்க, நீ ஏன் இவ்வளோ கருப்பாக இருக்க, நீ வந்து மற்றவங்க மாதிரி இல்லைன்னு அந்த விஷயங்களை சொல்கிறதுல எந்தெந்த இடத்துல பேரண்ட்ஸும் சரி டீச்சர்ஸும் சரி திருத்திக்கணும்னு நினைக்கிறீங்க? இதில் எல்லாத்துலேயுமே திருத்திக்கணும் சார். அதாவது ஒரு குழந்தைங்க படிப்பு வரல அப்படின்றதுனால அவங்க வந்து அதுதான் அவங்களோட எண்டு கிடையாதே. ஓகே, வேற என்ன டேலண்ட் இருக்கோ அதை நம்ம பார்க்கணும். பட் நிஜமாலே அவங்களால படிக்க முடியும்,
சோம்பேறித்தனம் லேசினஸால படிக்காம இருக்கிறாங்கன்னா அந்த குழந்தைக்கு வி நீட் டு ஒர்க் ஆன். அப்போ கூட வந்துட்டு வராத விஷயத்தை வச்சு நம்ம லேபிளிங் இந்த லேபிளிங்கால தான் எல்லாமே நடக்குது. ஓகே, இப்போ நீங்கள் மேக்ஸ் வராதுன்னு நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க அப்படின்னா அது அவன் 10 இடத்துல கேட்டானா அவன் ட்ரை கூட பண்ண மாட்டான். ஓகே, இப்போ ஒரு குழந்தைக்கு நல்லா சிங்கிங் வருது, 4 ஸ்டேஜ் ப்ரோக்ராமுக்கு கூட்டு போகிறோம், காம்படிஷனுக்கு கூட்டு போகிறோம், 4த்துமே ஃபெயிலியராக இருக்குன்னா அப்போ 5ஆவதுக்கு நம்ம கூட்டிட்டு போகாமல் அவாய்ட் பண்ணவே முடியாது. அந்த இடத்துல கூட்டிட்டு போகணும். இந்த இடத்துல ஸ்கூலும் இஃப் ரியலி ஹேஸ் தட் டேலண்ட் என்கரேஜ் பண்ணணும். அட் ஒன் பாயிண்ட் அந்த சக்ஸஸை பார்ப்பாங்க. அந்த சக்ஸஸை பார்க்காததுனால தான் வந்துட்டு குழந்தைங்களுக்கு அது நம்மளை ஒதுக்கி வைக்கிறாங்க பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து இருக்கு. ஒரு சக்ஸஸை பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்குள்ள அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் வரும், அந்த அக்செப்டன்ஸ் வரும். அண்ட் இந்த லேபிளிங் இன்னமும் நடக்குது. நீ கருப்பாக இருக்க, குண்டா இருக்க, ஒல்லியாக இருக்க, வீட்லேயும் நடக்குது, ஸ்கூல்லையும் நடக்குது, பியர்ஸ் ஸ்கூல்லையும் இது எல்லாமே நடந்துட்டுருக்கு. இதெல்லாம் மாறணும். அது மாறுறது நம்ம கையில் கிடையாது. ஸோ நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆமாம், நான் குண்டு தான், உனக்கு என்ன வந்து நான் என் ஹெல்த் வந்து நல்லா தான் இருக்குது, ஸோ ஐ எம் ஃபைன், ஐ அக்செப்டட். ஓகே, நான் கண்ணாடி போட்டிருக்கேன் தான் ஃபைன், அது என்னோட பிரச்சனை, எனக்கு பிடிச்சிருக்கு, நான் வியர் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் வந்து 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி சாப்பிடுவேன், ஃபைன், எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட்றேன். ஸோ இந்த அக்செப்டன்ஸ் நம்ம வரணும். ஓகே, இதுவுமே வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற ஒரு விஷயம் தான். ஸோ எல்லா விஷயமும் நம்ம வீட்டில் பேரண்டிங் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பட் இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா பியர் ப்ரெஷர் வந்து ரொம்ப டூ மச்சாக இருக்குது. ஓகே, அது வந்து அதுதான் தெரியல எனக்கு. அது இன்னொரு ஆச்சரியம் தர விஷயமும் அதுதான். ஏன்னா நம்ம இவ்வளோ மாடர்னைஸாக போயிட்டுருக்கோம், என்னென்னமோ உலகத்தில் நடந்துட்டுருக்கு. பட் ஸ்டில் இந்த பியர் ப்ரெஷருன்னு ஒரு ரீசனால் வந்து அதுவும் கிட்ஸு கிட்ட நிறையா இருக்குது. இந்த ஒதுக்கி வைக்கிறது, இக்னோர் பண்ணுறது, ஓகே, நிறைய நடந்துருக்கு. ஆமாம், இல்லை ஸ்டடீஸை விட சார் இது வந்து நான் என்ன பார்க்குறேன்னா, நீ என்ன மாதிரி ஃபோன் வச்சுருக்க, நீ என்ன மாதிரி ஃபுட் கொண்டு வர, ஓகே, த வே யூ ட்ரெஸ், உங்கள் அப்பா என்ன ஒர்க் பண்ணுறாரு, உனக்கு எத்தனை வீடு இருக்குது, இதெல்லாம் நடக்குது. இப்போ ஸ்டடீஸ்ன்றது முக்கால்வாசி பசங்க இப்போல்லாம் படிச்சிடுறாங்க, அந்த டேலண்ட் இருக்குது அந்த பசங்களுக்கு. பட் இதெல்லாம் வருது, இதுதானே முக்கியம். படிப்பை விட இது ரொம்ப முக்கியம் இல்லை? ஸோ இப்போ ஸ்கூல்லேயுமே படிப்பை விட இது ரொம்ப முக்கியம், டிசிப்ளின் ரொம்ப முக்கியம் அப்படின்னும் ஸ்கூலில் ஒரு விஷயம் பார்க்குறாங்க. பசங்க டிசிப்ளினாக இல்லை அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்கூல்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அவனை மாற்றுறது எப்படின்றத விட்டுட்டு முதல்ல பேரண்ட்ஸை கூப்பிடு, டிசி வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லும் போது வீட்டுக்கு வந்தோடனே பேரண்ட்ஸ் என்ன அவங்க ஸோ நம்ம வந்து இவன் வந்து நம்மளுக்கு பெரிய அசிங்கத்தை தேடி கொடுத்துட்டான், இப்படி ஒரு பிள்ளை நம்மளுக்கு வந்து பிறந்துச்சுன்னு பேரண்ட்ஸோட மைண்ட் செட் வரும். அப்போ ஸ்கூல் என்ன பண்ணணும், இந்த இடத்துல பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும்? இதுவுமே நிறைய நடக்குது சார். பட் இதில் நான் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்குறேன். பேரண்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் இப்போலாம் கிட்ஸை புரிஞ்சுக்கிறாங்க. ஸ்கூல் தப்பாக பேசினாலும் என் கிட்ட பற்றி என்னக்கிட்டே அது மாதிரி பேரண்ட்ஸ் இருக்காங்க. கவுன்சிலிங் வர பேரண்ட்ஸு என் பிள்ளை வந்து தப்பு பண்ணியிருக்க மாட்டான்னு ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஸ்கூல் வந்து ரொம்ப ஈஸியாக அதை வந்து லேபிளிங் கொடுத்துட்றாங்க. அதாவது ஒரு 4 பசங்க தப்பு பண்ணுறாங்க சேர்ந்து அப்படின்னா அதில் அது எந்த பேசிஸில் வச்சுட்டு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க? கொஞ்சம் படிக்காமல் இருக்கலாம், வாய்ஸ் அவுட் பண்ணாத பிள்ளையாக இருக்கலாம், ஓகே, இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு தப்பு ஏற்கனவே தப்பு செஞ்சுருப்பாங்க தனியாக. அது மாதிரி இருக்கிறவங்க ஈஸியாக வந்துட்டு அந்த கிட்ட மட்டும் லேபிளிங் பண்ணிவிட்டு கொடுத்து அனுப்பிச்சுடுறாங்க. ஓகே, நம்ம இங்கே போய் ஸ்கூலில் எதுவுமே கேட்க முடியாது, பிகாஸ் தட் இஸ் மேனேஜ்மெண்ட் டிசிஷன். ஓகே, நான் அப்படி இருக்கிற பேரண்ட்ஸ் கிட்ட நீங்கள் ஸ்கூல் சேஞ்ச் பண்ணி விட்டுருங்க. அதுக்காக நம்ம பயந்து வந்து ஸ்கூலாக நம்ம வந்து மாறி போயிட்டுலாம் இருக்க முடியாது. ஓகே, அந்த கான்ஃபிடன்ஸ் பட் டிசியே இங்கே கொடுத்துட்டாங்கன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அந்த கிட்டுக்கு நம்ம கான்ஃபிடன்ஸ் லெவல் கொண்டு வரணும். அப்போ நிஜமாலே தப்பு செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். பேரண்ட்ஸ் புரிஞ்சுட்டு என்ன பண்ணால் அந்த பிஹேவியரை சேஞ்ச் பண்ணலாம், எதனால் அவங்க அந்த தப்பு பண்ணாங்கன்றது ரூட் காஸ் கண்டுபிடிச்சி அந்த குழந்தைக்கு முதல்ல சப்போர்ட் பண்ணணும். தப்பு செஞ்சுட்டாங்க நிஜமாலேன்னா அதை மாற்றணும். ஓகே, அதுதான் தப்பு செஞ்சுட்டதுனால நம்ம சொசைட்டியில் ஒதுக்கி வைக்கவே முடியாது அந்த குழந்தைய. ஓகே, எல்லாருமே தவறு செஞ்சுட்டு தானே நம்ம வந்திருக்கோம் இங்கே. ஸோ இப்போ இந்த வீடியோஸ் பார்க்குறவங்க எல்லாருக்குமே என்ன அடிக்ஷனில் குழந்தைங்க போகிறாங்க அப்படின்னும் போது எல்லாருக்கும் மெஜாரிட்டியாக தோன்றது வந்து அந்த பாய் கிட் தான், ஆம்பளை பசங்களை பற்றி தான். இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து இந்த அடிக்ஷனுக்கு அவங்களும் இன்வால்வ் ஆகுறாங்க அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு நீங்கள் கிளைண்ட்ஸ் பார்க்குறீங்க, எந்த அளவுக்கு நடக்குது? நோ, தட் இஸ் ஒன்லி பாய்ஸ் மட்டும்தான் இருக்கிறாங்களான்னு நீங்கள் கேட்குறீங்க. இருக்கிறாங்கன்னு தான் எல்லாரோட வியூவாக இருக்கும். இப்போ இந்த கேர்ள் சைல்டும் எந்த அளவுக்கு வந்து அஃபெக்ட் ஆகிருக்காங்க? கேர்ள் சைல்டும் இதில் வந்து இருக்கிறாங்க, ஓகேங்களா. பட் ரேஷியோ பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து ஒரு 3:1 5:1 அப்படின்னு தான் சொல்லலாம் தவிர்த்து. பட்
ஸ்டில் கேர்ள் சைல்டுமே இந்த ஸோ அடிக்ஷன் அவங்க மென்டாலிட்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? இல்லை சார், இதில் மென்டாலிட்டின்றதுலாம் இதில் ஒன்றும் இல்லை சார். இப்போ வந்து எல்லாமே எல்லாரும் பண்ணுறாங்க, ஓகேங்களா. தட் இஸ் குட் திங்ஸ்மே எல்லாருமே செஞ்சுட்டு தானே இருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு அந்த ஒரு பாகுபாடெலாம் கிடையாது. தப்பு நடக்குது, செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஆஸ் ஐ செட், இது மாதிரி பார்ட்டிஸ்க்கு போகும்போது, ஓகே, ஒரு கேதரிங்ஸ்லாம் நடக்கும்போது அந்த டீன்ஸ்க்கு இப்போ நிறைய பேரண்ட்டெல்லாம் இல்லாமல், இப்போ நம்மலாம் எப்போ இந்த கேதரிங்ஸ்க்கெலாம் போயிருப்போம், ஒரு கார்ப்பரேட்டில் நம்ம ஒர்க் பண்ணும்போது அப்போல்லாம் தான் வாட் இஸ் இந்த மாதிரி சோஷியலைஸ் ஆகிறது, இந்த கேதரிங் எல்லாமே நம்ம அப்போ தான் பார்த்துருப்போம். பட் இப்போல்லாம் காலேஜ் படிக்கும் போதே நடக்குது இந்த கேதரிங்ஸில். அப்போ ஸ்டார்ட் ஆகிற ஒரு பழக்கம், ஓகேங்களா. அது வந்து கேர்ளாக இருக்கட்டும் பாயாக இருக்கட்டும் நடக்குது. ஓகே, இந்த இடத்துல வந்து கேர்ள் பாய்லாம் பிரிக்கக்கூடாது. நம்ம இல்லை, நான் என்ன கேள்வி என்ன இருந்துச்சுன்னா, அவங்க இப்போ இந்த கிட் இப்படி இருக்குன்னா அவங்கள வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணுறதோ இல்லை கேர்ள் கிட்னா வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணணுமா? இன்னும் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது சார். ஓகே, அடிக்ஷன் வந்து எல்லாருக்குமே ஒன்று தான். ஹேண்ட்லிங் ஷுட் ஆல்சோ பி சேஃப். ஓகே, பட் வி நீட் டு ஃபைண்ட் ஃப்ரம் வேர் இட் ஸ்டார்டட். அதை நம்ம பார்க்கணும், பேசணும். ஸ்கூலாக இருக்குன்னா ஸ்கூலுக்கு போகணும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கு போகணும், வீட்லேருந்து ஆரம்பித்த பழக்கம்னா வீட்டில் இருக்கணும். ஓகே, அதுதான். ஸோ இப்போது இந்த மாதிரி ஒரு பழக்கத்தில் இருக்காங்க அப்படின்னு ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா பேரண்ட்ஸ் எப்படி அதுக்கு தயாராகணும்? ஓகே, தெரிஞ்சுட்டுக்கோ, நான் என் குழந்தைய கரெக்டாக சரி பண்ணிட்டு போகிறேன்ற ஒரு மென்டாலிட்டிக்கு வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கு இல்லையா? மென்டாலிட்டிக்கு வந்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அவங்க நம்ம சக்ஸஸ்லேயும் அவங்க வந்து ட்ராவல் பண்ணுற போகிறது கிடையாது, ஃபெயிலியருக்கும் வந்து அவங்க வந்து ஹெல்ப் பண்ண போகிறது கிடையாது. ஓகே, ஸோ நாளைக்கு என்ன சொல்கிறது, இப்போ குண்டா இப்போ ஒருத்தவங்க குண்டா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், ஏன் நீ குண்டா இருக்கிற, என்ன நீ சாப்பிட்ட, என்ன பண்ணுறேன்னு வந்து கேட்பாங்க. அதே பர்சன் ஒல்லி ஆகிட்டாங்கன்னா, ஐயோ என்னாச்சு உனக்கு, அவ்வளோ குண்டா இருந்து இப்போ என்ன ஒல்லியாக இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரியா? ஸோ என்ன நடந்தாலும் அவங்க வீட்டு பிரச்சனையை அவங்க பார்க்க போகிறதில்ல, இங்கே வந்து கேட்பாங்க தான். ஓகே, தெரிஞ்சிருச்சுன்னா தட் இஸ் ஃபைன். ஓகே, நம்ம ஒவ்வொரு வாட்டியும் சொசைட்டிக்காக பார்த்து நம்மளோட குழந்தைங்களை வந்து இன்னமும் நம்ம வந்துட்டு லோவாக்குறோம். ஓகே, இன்னும் அந்த பழக்கத்துலேருந்து வெளியில் வர முடியாமல் ஆக்கிறதுனால தான் சூசைட்ஸ் நடக்குது. அடிக்ஷன் பற்றியும் அடிக்ஷனுக்கு உள்ளான பசங்களை வந்து அவங்கள எப்படி வந்து பேரண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணணும், டீச்சர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றதை நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். இது பார்க்குற பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். தேங்க்யூ ஃபார் டைம் மேம். தேங்க்யூ.